அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒரு அரசருக்கு 7 நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலும் கதை சொல்லப்படுது. பகல் நேரத்தில் 7 ஞானிகள் சொல்கிற கதைக்கு அரசரோட மனைவி இரவு நேரத்தில் எதிர்கதையை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இருதரப்பு கதைகளையும் கேட்ட அரசர் யார் பக்கம் தீர்ப்பு சொன்னார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற கதையோட ஆரம்ப பகுதியை ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்காக முன்கதை சுருக்கத்தை ஒரு முறை சொல்லிடுறேன். ஒரு நாட்டோட அரசருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு கல்வி அறிவை போதிப்பதற்காக புகழ்பெற்ற அறிஞர் ஒருத்தர்கிட்ட அனுப்பி வச்சார். 10 ஆண்டுகள் கல்வி அறிவை கொடுத்தும் கூட அவனுக்கு மனசில் எதுவுமே பதியல, முட்டாளாகவே இருந்தான். இதனால் சோகமடைஞ்ச அரசர்கிட்ட அந்த நாட்டோட அமைச்சர் வந்து 7 தலை சிறந்த ஞானிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட உங்கள் மகனை ஒப்படைச்சா அவனை சிறந்தவனாக்கிடுவாங்கன்னு சொல்கிறத கேட்டு அரசர் அந்த ஞானிகள் பொறுப்பில் அவனை ஒப்படைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஞானிகளின் தலைவருடைய பெயர் சிந்துபாத். 7 ஞானிகளும் சேர்ந்து இளவரசனுக்கு சிறந்த போதனைகளை பண்ணுறாங்க. நிறைய நீதி நூல்களை கற்றுத்தராங்க. அவன் சிறந்த அறிவாளியாக 6 வருடங்கள் கழித்து உருவெடுக்கிறான். இப்படிப்பட்ட அவனுக்கு கடைசியாக ஒரே ஒரு சோதனை மட்டும் வச்சுருந்தாங்க. 7 நாட்களுக்கு அவன் வாயவே திறக்கக்கூடாது, மௌன விரதத்தில் தான் இருக்கணும். அப்படி மீறி திறந்துட்டா அவனுக்கு ஆபத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இளவரசன் வாய் திறக்க முடியாத சூழலில் அரண்மனையில் கொண்டு போய் விடப்படுறான். அந்த அரண்மனையில் அவனுடைய மாற்றான் தாய் அவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். அரசருடைய தொந்தரவு அவளுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய வேலைகளை அவளை செய்ய விடாமல் அரசர் தடுத்துட்டு இருந்தார். அதனால் அந்த அரசரை தீர்த்து கட்டிட்டு நாம் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கலான்னு நயவஞ்சகமாக அந்த இளவரசன் கிட்ட பேச, இளவரசனோ மௌன விரதத்தை மறந்துட்டு முடியாதுன்னு கத்திடுறான். இதனால் கோபமடைஞ்ச அந்த மாற்றான் தாய் அவனை பழி தீர்க்க முடிவெடுக்கிறா. நேராக அரசர்கிட்ட போகிறா. அரசர்கிட்ட போய் இளவரசனை பற்றி தவறாக சொல்கிறா. அவன் ஒரு முட்டாள், அவன் என்கிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் தாய்முறையில் இருக்கிற என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணினான்னு போட்டு கொடுக்குறா. அரசருக்கோ அவன் அறிவாளி ஆகிட்ட விஷயம் இன்னும் தெரியாத காரணத்தினால அவன் ஒரு முட்டாளாக மட்டும்தான் இருந்தான். ஞானிகள் கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மரியாதை குறைவான காரியத்தையும் செஞ்சுட்டானா, அவனை இனிமே நான் சும்மா விட போகிறதில்லைன்னு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இளவரசனோ ஏற்கனவே மௌன விரதத்திலிருந்து தவறி ஒரு வார்த்தை பேசிட்டோம், அதனால் பிரச்சனை ஏதாவது வந்துடுமோன்னு பயந்த அவன் அன்றையிலிருந்து தீர்க்கமாக மௌன விரதத்தை 7 நாள் கடைபிடிக்கிறதுன்னு உறுதி எடுத்திருந்தான், தன்னுடைய குரு சொன்ன மாதிரி. அதனால் அரசர் கூப்பிட்டு பேசும்போது அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை. இதனால் அரசருக்கு பயங்கர கோபம் வருது. அவன் தவறு தான் பண்ணிட்டான்னு முடிவெடுத்த அவர் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து சிறைச்சாலையில் அடைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட சிந்துபாத் தலைமையிலான ஞானிகளின் கூட்டம் ஒரு முடிவுக்கு வராங்க. தினமும் அரசர்கிட்ட போய் ஒரு ஞானி நல்ல விதமான கதைகளை சொல்லி அவர் மனதை மாற்ற முயற்சி பண்ணணும், இளவரசனுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் அது. அதன்படி முதல் ஞானி அரசர்கிட்ட வந்து நிற்கிறாரு. அரசரை பார்த்து, அரசே, உங்களோட மகனை நீங்கள் கைது செஞ்சுருக்கிறீங்க, அவன் வாய் திறந்து ஏதாவது பேசினானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அரசர், அவன் தவறு செஞ்சுருக்கான், அதனால தான் வாய் திறந்து பேசவே இல்லை, அதனால தான் அவனை நான் சிறைச்சாலையில் அடைச்சிட்டேன். மாற்றான் தாய்கிட்டேயே தவறாக நடக்க முயற்சி செஞ்சவனை வேற என்ன செய்யறதுன்னு கோபமாக கர்ஜிக்கிறாரு. அதை கேட்டதும் முதல் ஞானி சிரித்தபடியே, அரசே, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டுட்டு அப்புறமா உங்கள் கோபம் நியாயமானதான்னு யோசிங்க அப்படின்னு கதையை சொல்ல தொடங்கினார் முதல் ஞானி. ஒரு அரண்மனையில் வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் அரசருக்கு ரொம்பவே நெருக்கமான நிலையில் இருந்தான். ஏன்னா அவனுடைய பண்புகள், ஒழுக்கம் எல்லாமே அரசருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு ரகசிய ஆலோசனைகளும் வழங்கிட்டு இருந்தான். அதனால் நாட்டில் பல பிரச்சனைகளை அரசரால் தீர்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு நடப்பு அப்பப்போ என்ன அப்படிங்கிறத அரசர் காதில் போட்டுக்கிட்டும் இருந்தான். அதனால் அந்த வேலைக்காரனை அரசருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு நிறைய ஊதியம் கொடுத்து தன் அருகிலேயே வச்சிருந்தார். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நாட்டோட அமைச்சருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த வேலைக்காரன் வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய நிலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் நினைச்சாரு அந்த அமைச்சர். அதனால அரசர்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த வேலைக்காரனை துரத்தி விட்டுறணும்னு நினைச்ச அந்த அமைச்சர் ஒரு சதி திட்டத்தை தீட்டினார். அதுக்காக அரண்மனையில் சிறு பிள்ளையிலிருந்து வேலையில் இருந்த ஒரு வேலைக்கார பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அந்த பெண்கிட்ட போய் நயமாக பேசினார். அவளுக்கு நிறைய பணம் கொடுக்கறதா சொன்னார்.
அவகிட்ட இப்படி தான் சொன்னார், நீ தனிமையில் இருக்கும்போது வேலைக்காரன் உன்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டதா போய் சொல்லு. அதுக்கு சில காரியங்களையும் கூட துணைக்கி வச்சுக்கோ. உன் காலில் ஏதோ அடிபட்டிருக்கே, அதை வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பி வரும்போது அடிபட்டதுன்னு சொல்லு. அரசர் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ சிறு பிள்ளையிலேருந்து இந்த அரண்மனையில் தான் வேலையில் இருக்க, அதனால் உனக்கு ஆதரவாக அரசர் தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு சொல்லித்தராரு. அதை கேட்டதும் அந்த பெண் அப்படியே வந்து அரசர்கிட்ட சொல்கிறா, இந்த வேலைக்காரன் தான் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான் அப்படின்னும் தான் காலில் அடிபட்டதுக்கு காரணமே அவன்தான் அப்படின்னும் சுண்டு விரலை காட்டுறான். அந்த சுண்டு விரல் நசுங்கி போயிருந்துச்சு. அந்த வேலைக்காரன் கிட்ட இருந்து நான் தப்பி ஓடி வரும்போது இடிச்சுக்கிட்டு தான் அந்த சுண்டு விரல்ல காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் காட்டுறா. இதற்கு யார் சாட்சி அப்படின்னு அரசர் கேட்க அமைச்சரை கூப்பிடுறா. அமைச்சர் தானே இது எல்லாமே சொல்லி தந்தாரு. அதனால அமைச்சர், ஆமாம், நான் கூட அவள் ஓடி வரும்போது பார்த்தேன், அவள் பின்னாடியே இந்த வேலைக்காரன் ஓடி வந்தான் அப்படின்னு பொய்யான தகவலை சொல்றாரு. இதை கேட்டதும் அரசருக்கு பயங்கர கோபம் வருது. என்னதான் இந்த வேலைக்காரன் தனக்கு முக்கியமானவனா இருந்தாலும் தவறு செஞ்சா தண்டனை நிச்சயம் கொடுக்கணும்ல, அதனால அந்த வேலைக்காரனை சிறைச்சாலைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் அரசர் முன்னாடி வந்து மௌனமா அமைதியா கொஞ்ச நேரம் நிற்கிறான். அதுக்கப்புறமா மெதுவாக பேச தொடங்குறான். அரசே, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் என்னோட பழகி இருக்கிறீங்க, என் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அரசர் அமைதியாகவே இருக்கிறாரு. சூழ்நிலைகளும் சாட்சியும் உனக்கு எதிராக தான் இருக்குது, அதனால தான் இப்படி அப்படிங்கிறாரு. அதற்கு அவன் சிரித்தபடியே இன்னொன்று சொல்கிறான், இவங்க 2 பேர்த்த மட்டும்தானே நீங்கள் விசாரிச்சிங்க, அந்த நேரத்தில் அங்கே இருந்த இன்னும் சிலரை விசாரித்து பார்க்கவே இல்லையே, அந்த மாதிரி விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா என்ன சிறைச்சாலையில் அடைங்க அப்படிங்கிறான். அதனால் அந்த அரசர் மேலும் ரகசியமாக விசாரணையை தொடங்குறாரு. அந்த நேரத்தில் அங்கிருந்த மேலும் சில பணிப்பெண்களையும் வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ தான் ஒரு பணிப்பெண் சொல்கிறா, அந்த சுண்டு விரலில் ஏற்பட்ட காயம் குளவிக்கல்ல கால் மேலே போட்டுக்கிட்டதுனால வந்துச்சுன்னு பல நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னான். ஆனால் அது இப்படி இடிச்சுக்கிட்டு ஏற்பட்டதுனால வந்ததில்லை, அது எனக்கு தெளிவாக தெரியுங்கிறா. இதையெல்லாம் விசாரித்து முடித்த அரசர் உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. அந்த அமைச்சரும் அந்த வேலைக்கார பெண்ணும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி இந்த நெருக்கத்திற்குரிய வேலைக்காரனை வெளியில் அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த அமைச்சரையும் அடுத்தது அந்த வேலைக்கார பெண்ணையும் சிறைச்சாலையில் அடைக்கிறாரு. கடைசியாக அந்த நெருக்கத்திற்குரிய வேலைக்காரனுக்கே அமைச்சர் பதவியையும் போட்டு தந்துடுறாரு. அப்படின்னு அந்த முதல் ஞானி கதையை சொல்லி முடிக்க அரசர் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி சில பெண்கள் சதித்திட்டம் தீட்டி பலருடைய மனது கலையருக்கு காரணமாக இருக்காங்க. ஆனால் ஆராய்ந்து பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும். ஒரு பக்க கதையை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு முடிவெடுப்பது தவறு. அதனால் இளவரசன் தவறு செய்திருக்க வாய்ப்பே கிடையாது, நீங்கள் ஆராய்ந்து நீதி வழங்குகள் மன்னா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசருக்கு மனசு லேசாகி போகுது. ஒருவேளை தன்னுடைய மகன் தவறு செய்யாமல் இருந்திருப்பானோ அப்படின்னு யோசிச்ச அவர் மரண தண்டனையை ஒரு நாள் தள்ளி போடுறாரு. இதை கேட்டதும் அந்த அரசருடைய 2வது மனைவிக்கு தூக்கி வாரி போடுது. இப்படி தண்டனையை தள்ளி போட்டுட்டாரே, அந்த ஞானிகளில் ஒருத்தர் வந்து கதை சொல்லி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் இனி நம்ம சும்மா இருந்தால் வேலைக்காகாதுன்னு அன்றைக்கு இரவே அரசர்கிட்ட போகிறா. அரசர்கிட்ட மெதுவாக தன் பக்க கதையை எடுத்து சொல்ல தொடங்குறா. அவரோட மனதை மாற்ற முயற்சி செய்கிறா. அப்படி அவ சொன்ன கதை தான் இது. ஒரு நாட்டில் பொற்கொள்ளன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு ஓவியத்தை பார்த்து பைத்தியமே பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஓவியத்தில் இருந்த பெண் அவ்வளவு அழகாக இருந்தா. அந்த பெண்ணை எப்படியாவது நேரில் பார்க்கணும், அவளை தான் கூடவே கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவனை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் அதை பற்றி கவலையே படலை. இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குதுன்னா இந்த ஓவியத்தில் இருக்கிற பெண் எங்காவது இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியனை பிடிச்சி விசாரிக்கிறான். அந்த ஓவியன் ஒரு நாட்டை சுட்டி காட்டி அந்த நாட்டில் தான் அந்த பெண் இருக்கான்னு சொல்ல உடனடியாக கிளம்பி பக்கத்து நாட்டுக்கு போகிறான். அங்கே போய் அந்த பெண்ணை தேடும் முயற்சியில் ஈடுபடுறான். அப்படிப்பட்ட அந்த பெண் மிகப்பெரிய பாடகியாக இருக்கிறா அந்த நாட்டில். அந்த பெண் மேலே எல்லோருமே மரியாதை வச்சுருந்தாங்க, அரசர் உட்பட. அந்த அரசருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. யாராவது மாய மந்திரங்கள் செய்கிறாங்க அப்படின்னா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற குகையில் விட்டுட்டு வந்துடுவார். அங்கேயே அவங்க இருந்து சாக வேண்டியது தான். மற்றபடி எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த நாட்டோட அரசர்.
இதை கேள்விப்பட்ட அந்த பொற்கொள்ளன் மனசில் ஒரு விஷயம் தோணுது. எப்படியாவது தந்திரம் பண்ணி புகழ்பெற்ற இந்த பாடகியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு முடிவு பண்ணான். அதனால் அவன் ஒரு திருடன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெண் இருக்கிற வீட்டுக்கு திருட்டுத்தனமாக கூரையிலிருந்து இறங்குறான். அப்படி இறங்கி வரும்போது அந்த பெண் சட்டுன்னு விழிச்சுக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த கத்தியால் அவள் கையில் கோடு போடுறான். அதை பார்த்த உடனே அவள் பயந்துக்கிறா. திருடத்தான் வந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சி தான் கிட்ட இருந்த விலை உயர்ந்த ஒரு புடவையை, இதை வேணா எடுத்துகிட்டு போ, என்னை எந்த காயமும் படுத்தாத அப்படிங்கிறா. உடனடியாக அந்த பொற்கொள்ளன் அந்த புடவையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியில் வந்துடுறான். அப்படி வெளியில் வந்தவன் நேராக அரசரை போய் சந்திக்கிறான். அரசர்கிட்ட, அரசே, நேற்று இரவு நான் அதிசய காட்சியை கண்டேன் அப்படிங்கிறான். என்ன அதிசய காட்சின்னு அரசர் கேட்க, காட்டில் இருந்து 4 பெண்கள் மாய மந்திரம் பண்ணுறத நான் பார்த்தேன். அதில் ஒரு பெண் இந்த நாட்டை சேர்ந்தவ தான். அவளை என்னன்னு கேட்க போகும்போது என்னை எட்டி உதைச்சிட்டா. அந்த நேரத்தில் அவள் கையில் ஒரு காயத்தை நான் ஏற்படுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவள் கையில் வச்சுருந்த புடவையை கீழே போட்டு ஓடிட்டா. அந்த புடவையும் இப்போ என் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த புடவையை அரசன்கிட்ட காட்டுறான். அரசனுக்கு அந்த புடவையை பார்த்ததும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது அவர் பரிசளித்த புடவை. அவளுடைய பாடலை பாராட்டி தான் அந்த பரிசை கொடுத்திருந்தாரு அரசர். இந்த புடவை எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு கேட்க, நேற்று இரவு மாயம் பெண்களில் ஒருத்தியோட புடவை தான் இது அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனடியாக அந்த பாடகியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அரசர். அவள் கையில் இருக்கிற காயத்தை பார்த்த உடனே அவள் மாயாஜாலங்கள் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் குகையில் அடைச்சிடுறாரு. இப்போ 1000 பொண்ணை எடுத்துக்கிட்டு பொற்கொள்ளன் குகைக்கு போகிறான். குகை காவலன்கிட்ட அந்த 1000 பொற்காசுகளை கொடுக்குறான். உள்ளே இருக்கிற அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாமல் என் கூட அனுப்பி வச்சிரு. எப்படியும் அவள் இந்த குகையில் கிடந்து தானே சாக போகிறா. அவள் மீது நான் அளவற்ற காதலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக அந்த குகை காவலனும் அந்த பெண்ணை இவன் கூட அனுப்பி வச்சிடறான். இவன் நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அந்த பெண்ணை தன்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படி கதையை சொல்லி முடிச்ச அவ, பாருங்க பெண்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறவங்க இந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு. இப்படி ஏமாந்து போகிற அப்பாவி பெண்கள் போல தான் நானும் ஏமாந்துட்டேன். என்னை நீங்கள் நம்பாம மரண தண்டனையை தள்ளி போட்டுட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அழறா. உடனடியாக அரசருடைய மனது மாறுது. நாளைக்கே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி அரசவைக்கு கிளம்புறாரு அரசர். இதை கேள்விப்பட்ட உடனே சிந்துபாத் 2வது ஞானியை கதை சொல்கிறதுக்காக அரசர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. 2வது ஞானி வந்து அரசர்கிட்ட கதையை சொல்ல தொடங்குறாரு. நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை நான் சொல்கிற கதையை கேட்டுட்டு போங்க அப்படிங்க. அரசரும் அமைதியாக காது கொடுத்து கதையை கேட்க தொடங்குறாரு. ஒரு பெரிய பணக்காரர் நிறைய சொத்துக்களை தன் மகனுக்காக விட்டுட்டு போனார். ஆனால் அந்த மகனும் நண்பர்களோடு சேர்ந்து அத்தனை சொத்தையும் அழிச்சிட்டான். கடைசியாக சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உணவிற்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தபோது தான் ஒரு மூதாட்டியை பார்க்குறான். அந்த மூதாட்டி இவனை வேலைக்கு வரியான்னு கூப்பிடுறாங்க. அங்கே வந்து நீ யார்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாது, சொல்கிற வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல அவனும் தலையாட்டிட்டு அந்த மூதாட்டி கூட கிளம்பி போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது ஒரு பெரிய மாளிகைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மூதாட்டி. அந்த மாளிகையில் தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. பார்க்க கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற மாளிகைக்குள்ளே மேலும் 9 மூதாட்டிகள் இருந்தாங்க. அந்த 9 பேரும் இவன் உள்ளே நுழையும் போது தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஏன்னு மட்டும் கேட்கக்கூடாதுன்னு இந்த மூதாட்டி சொன்னனால அவன் அமைதியாக சொன்ன வேலைகளை செய்கிறான். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நடந்துக்கிறான். அதனால் அவனுக்கு நிறைய ஊதியத்தை கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மூதாட்டியாக வயது முதிர்வு காரணமாக இறந்து போக அங்கே இருக்கிற தோட்டத்திலேயே அவங்கள புதைக்கவும் செய்கிறாங்க. இப்படியே 9 மூதாட்டிகளும் இறந்து போக கடைசியாக இவனுக்கு வேலை கொடுத்த 10வது மூதாட்டியும் படுக்கையில் விழறாங்க. அவங்க கிட்ட போய் அன்பாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் எதற்காக அவங்க அழுதாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி, அதை பற்றி நீ கேட்கக்கூடாது, நான் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவேன், என்னையும் அதே தோட்டத்தில் புதைச்சிரு, கடைசியாக அதோ அங்கே இருக்குதே அந்த அரை கதவை மட்டும் எக்காரணத்தை கொண்டு திறந்துடாத, மீதி எல்லா இடங்களிலும் இருக்கும் செல்வங்கள் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்று செய்யாதேன்னு சொன்னால் சும்மா இருப்பானா? அவன் செல்வங்களை எல்லாம் தேடி பார்க்குறான். நிறைய பொற்காசுகள், நிறைய நகைகள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அவன் மனதோ குரங்கு மாதிரி. அதனால் அந்த கதவை மட்டும் திறக்காதேன்னு சொன்னனால அதிரடியாக அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறான்.
சட்டுன்னு அந்த கதவு மூடிடுது. திரும்பி திறக்கப்படவே இல்லை. இருட்டான அறை. அந்த அறையில் மாட்டிக்கிறான். கடைசி வரை அந்த அறையை விட்டு வெளியிலேயே அவனால் வர முடியல. அப்போ தான் அவன் மனசு தோணுது, அதிரடியாக நம்ம எடுத்த இந்த முடிவுனால நம்ம இழந்துட்டோம் நிறைய விஷயங்களை. பொற்காசுகள் எல்லாம் அங்கே இருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே மனவேதனைப்படுறான். இப்படி இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த ஞானி. அந்த அறையில் அவன் மாட்டிக்கிட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அந்த மூதாட்டிகள் எல்லாம் அந்த அறையில் மாட்டிக்கிட்டு தான் வயது முதிரும் வரை அந்த அறையிலேயே இருந்திருக்காங்க. அவங்க இளமையெல்லாம் வீணாக போச்சுன்னு நினச்சி தான் தினமும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இதை முழுமையாக சொல்லாததுனால தான் அவன் அந்த அறையில் போய் மாட்டிக்கிட்டான். இப்படி முழுமையாக தெரியாத ஒரு விஷயத்திற்கு நாம் எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அந்த அறை கதவை அவன் அதிரடியான முடிவெடுத்து திறந்தனால தான் இத்தனை பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு. அதனால் அதிரடியான முடிவுகளும் பிரச்சனையை தருங்கிறத புரிஞ்சுக்குங்க அரசே அப்படின்னு அரசருக்கு போதனை சொல்கிறாரு. அரசர் யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம், தன்னுடைய மகன் பேசாமல் அமைதியாக தான் இருக்கான். அதனால் முழுமையாக நமக்கு எதுவுமே தெரியாது. இதற்காக அதிரடியாக நம்ம அவனுக்கு தண்டனை கொடுக்கவும் கூடாது அப்படின்னு தண்டனையை தள்ளி போட்டுட்டு அவனை சிறைச்சாலையில் அடைக்கும்படி உத்தரவு போட்டுட்டு தன்னோட அறைக்கு போகிறாரு. இப்படி அரசர் தண்டனையை தள்ளி போட்டுட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய இரண்டாம் மனைவிக்கு கோபம் வருது. உடனடியாக இரவோடு இரவாக கிளம்பி அவர் அறைக்கு வர அவர்கிட்ட நயமாக பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் தண்டனையை தள்ளி போட்டது சரியா? இதை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல தொடங்குறான். ஒரு வயதான குரங்கு குடும்பத்திற்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தனிமையில் காட்டுக்கு போச்சு. அங்கே நிறைய பழங்களை சேகரித்து ஒரு மரத்தின் மீது ஏறி உட்காந்துக்குச்சு. அந்த மரத்தின் கிளைகள் முழுக்க அந்த பழங்களை வச்சுக்கிச்சு. தனக்கு பிற்காலத்தில் தேவைப்படும் போது சாப்பிடலாமேன்னு அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது கீழே அடிபட்ட நிலமையில் ஒரு பன்றி வந்துச்சு. அந்த பன்றி அந்த குரங்கை பார்த்து, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப பசியோடு இருக்கேன், அடிபட்டு வேறு இருக்கு, எனக்கு நீ சில பழங்களை கொடுக்குறியா அப்படின்னு கேட்க அந்த குரங்கு பரிதாபப்பட்டு அந்த பன்றிக்கு சில பழங்களை வீசி எரிஞ்சிச்சு. அந்த பன்றி அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் பழங்கள் வேண்டும்னு கேட்க மரத்தில் பழம் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அதை நம்பாத அந்த பன்றி அந்த குரங்கை தகாத வார்த்தைகள்னால திட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த மரத்தின் மீது ஏற முயற்சி பண்ணுச்சு. அப்போது மரத்திலிருந்து வழுக்கி விழுந்து கழுத்தெலும்பு முறிஞ்சு அந்த பன்றி இறந்து போச்சு. இதிலிருந்து என்ன சொல்ல வர தெரியுமா? கடவுள் தவறு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பாரு. அந்த பன்றிக்கு நேர்ந்த கதி மாதிரி நீங்கள் சரியான தீர்ப்பை கொடுக்காம எனக்கு நடந்த தீமைக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். எனக்கு நடந்த தீமைக்கு நீங்கள் சரியான தீர்ப்பை கொடுத்தே ஆகணும், அதனால் அவனை தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு தூண்டி விடுறான். இதனால் அரசர் கடவுள் மேலே இருக்கிற பயத்தில் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் அரசவைக்கு வராரு. அவர் இளவரசனுக்கு மரண தண்டனையை இன்னைக்கு நிறைவேற்ற போறேன்னு சொல்ல உடனடியாக சிந்துபாத் மூன்றாவது ஞானியை அரசர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அப்படி வந்த மூன்றாவது ஞானி மூன்றாவதா ஒரு கதையை சொல்ல தொடங்குறாரு. ஒரு பெரிய வணிகன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேசக்கூடிய ஒரு பறவையை வளர்த்துட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்ச நாள் கழித்து அழகிய பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அவளோ பேராசைக்காரி. எல்லா பணமும் தன் வசம்தான் இருக்கணும், அப்போதான் தான் ராஜ்யம் செலுத்த முடியும்னு நினச்சிட்டு இருந்தா. அதனால் கணவனுக்கு தெரியாமல் நிறைய பணத்தை பெட்டியில் போட்டு பூட்டிக்கிட்டு இருந்தா. அதை நிர்வகிக்க ஒரு வேலைக்காரியையும் நியமிச்சிருந்தா. இப்படி அந்த வேலைக்காரியும் அந்த வணிகரின் மனைவியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருடிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பேசும் பறவை, நான் முதலாளி வந்த உடனே நீ செய்கிற தவறுகளை எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லுச்சு. உடனடியாக இவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தன்னுடைய வேலைக்காரியை கூப்பிட்டு அந்த பறவையின் கண் முன்னாடி நான் சொல்கிற வேலைகளை எல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னான். அதன்படியே அந்த வேலைக்காரியும் நடந்துக்கிட்டா. ஒரு மிகப்பெரிய கண்ணாடியை கொண்டு வச்சாங்க. அந்த கண்ணாடிக்கு எதிர் திசையில் மேலிருந்து நிறைய தண்ணீர் ஊற்றப்பட்டுச்சு. அதே சமயத்தில் விளக்குகள் எரிந்து எரிந்து அணையும்படியும் நடந்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பறவை பார்த்துச்சு. அடுத்த நாள் வணிகன் வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே இந்த பறவை அவன்கிட்ட அவனோட மனைவியை பற்றி தவறாக சொல்லுச்சு. அதை கேட்டதும் வணிகனுக்கு ஆச்சரியம். இவ்வளவு நாளாக நல்லபடியாக நடந்துக்கிட்ட தன்னுடைய மனைவி கெட்டவளாக இருப்பாளா அப்படின்னு யோசிச்சான். ஆனால் அந்த பேசும் பறவை விடாமல் அதை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதை கேட்டதும் அங்கே ஓடி வந்து அவனோட மனைவி, இந்த பறவை சொல்கிறத நம்பாதீங்க, போயும் போயும் ஒரு பறவை சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கிறா. ஆனால் அவன் குழப்பத்தோடு இருக்கும்போது அவனோட வேலைக்காரி அங்கே வரா. வேணும்னா அந்த பறவையை நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அது சொல்கிறது உண்மையா இல்லையான்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறா.
உடனடியாக அந்த வணிகன் அந்த பறவைக்கிட்ட நேற்று என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்க, அந்த பறவையோ நேற்று இடி இடித்தது, மழை பெய்ததுன்னு சொல்லுச்சு. ஏன்னா அந்த கண்ணாடியில் மழை துளிகள் விழுந்ததும் அந்த விளக்கு எரிந்து எரிந்து அணைந்ததையும் அந்த பறவை இடி மின்னல் மழைன்னு நினச்சிக்கிச்சு. அதனால் அது அப்படி சொன்னதை கேட்டு வணிகன் கோபமடைகிறான். ஏன்னா கொளுத்தும் வெயில் தான் எல்லா இடங்களிலும் இருந்துச்சு. இந்த பறவை பொய் தான் சொல்லுதுன்னு கோபத்தில் தாங்கிட்ட இருந்த கத்தியால் அதை வெட்டி கொன்னுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு தன்னோட மனைவியின் சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. வேலைக்காரியும் மனைவியும் சேர்ந்து பெட்டி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு அவனை விட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டாங்க. அவங்க தனி ராஜ்யத்தையே அமைக்க தொடங்கிட்டாங்க. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவன் ரொம்பவே வருத்தம் அடைகிறான். என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். தனக்கு நேர்மையாக நடந்துக்கிட்ட பறவையை கொண்டுட்டமேனு வருத்தமும் படுறான். பாருங்க அரசே, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு உண்மையை தான் உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில பெண்களின் சதினால் நீங்கள் அதை நம்ப மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அரசர் மனசில் சிறிய மாற்றம். சரி, இன்னைக்கு என்னோட மகனுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறதில்ல, அதை தள்ளி போடுறேன், அவனை மீண்டும் சிறையிலேயே அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி தன்னோட அறைக்கு போயிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவள் பதறி போறா. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அரசருடைய மனது மாறிடுமோ, இளவரசன் வாய் திறந்து உண்மையை இது சொல்லிடுவானோன்னு பயந்தவ ஓடோடி அரசருடைய அறைக்கு வரா. அன்று இரவு அவள் இன்னொரு கதையை சொல்லி அரசருடைய மனதை மாற்றுகிறாள். ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு முட்டாள் மகன் இருந்தான். அந்த முட்டாள் மகனை அவர் எவ்வளவோ கண்டிச்சோ அவன் கேட்கறதே இல்லை. அவர் வச்சிருந்த கழுதையை எடுத்துக்கிட்டு ஆற்றில் இறங்குவான். அந்த கழுதை முழுகிருச்சுன்னா என்ன பண்ணுறது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் எவ்வளவுக்கு சொல்லியும் அவன் கேட்கவே மாட்டான். அது போலவே நடந்துட்டு இருந்தான். ஒரு முறை அப்படித்தான் அவர் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது ஆற்றுக்குள்ளே கழுதையோடு இறங்கிட்டான். அவன் முழுகவும் தொடங்கிட்டான். அவனுக்கு நீச்சலே தெரியாது. இதை பார்த்துட்டு இருந்த சலவை தொழிலாளி அவனை காப்பாற்றுவதற்காக ஓடோடி போய் அவனை பிடிக்க போகிறாரு. ஆனால் அவனோ அவருடைய தலைமுடியை பிடித்து தண்ணிக்குள்ளே இழுக்கிறான். அவன் மட்டும் முழுகியதில்லாமல் அவரையும் சேர்த்து தண்ணிக்குள்ளே முழுக்கடிச்சு 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கூட அறிவில்லாமல் நடந்துக்கிட்டனால அப்பா மகன் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. மகனின் முட்டாள்தனம் அப்பாவையும் சேர்த்து கொண்டுருச்சு. இப்படித்தான் உங்கள் முட்டாளான மகனும் உங்களையும் சேர்த்து நாசம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்ல அவருக்கு பயம் பிடிக்க ஆரம்பிக்குது. அவள் சொல்கிறது ஒருவேளை சரியோ, முட்டாள்தனமான அவனுக்கு நம்ம பறிஞ்சு பேசுகிறோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் போய் அவனுக்கு மரண தண்டனையை உறுதி செய்கிறாரு. இந்த நேரத்தில் 4வது ஞானியை சிந்துபாத் அரசர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. 4வது ஞானி அரசர் முன்னாடி வந்து பணிஞ்சு வணங்கி நிற்கிறாரு. அரசே, கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்லா ஆராய்ந்து அவசரப்படாமல் முடிவிடுங்க அப்படின்னு அவருக்கு மன ஆறுதல் தராரு. அதுக்கப்புறம் ஒரு கதையையும் சொல்கிறாரு. சாலுக் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்ளையன் ஒரு நாட்டையே அச்சத்திற்குள்ளாக்கிட்டு இருந்தான். அவன் போகிற இடத்துலெல்லாம் கொள்ளையடிக்கப்படுற பொருள்கள் ரொம்ப அவசியமானதாகவும் அபூர்வமானதாகவும் இருக்கும். அதனால் அவன்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எல்லாரும் பாதுகாப்போடு இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு முறை கடற்படை வீரர்கள் ஒரு இடத்துல முகாமிட்டு இருந்தாங்க. அங்கே குதிரைகள் கட்டப்பட்டிருந்துச்சு. சாலுக் கொள்ளையன் கொஞ்ச நாளாக எதுவுமே கொள்ளையடிக்கல. அதனால் அவன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே கடற்படை வீரர்கள் தங்கியிருக்கிற இடத்துல குதிரைகள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு குதிரையை போய் திருடிட்டு வரலான்னு கிளம்புறான். அந்த நேரத்தில் மரத்திற்கு மேலே இருந்து ஒருத்தன் இந்த சாலுக்குள்ளையனை பார்த்தபடியே இருக்கான். அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மெதுவாக அந்த கூடாரத்துக்கு அருகில் போய் இருளில் மறைஞ்சு நிற்கிறான். எல்லோரும் உறங்குனதுக்கு அப்புறமா குதிரைகளை களவாடிட்டு போயிடலான்னு அப்படி காத்துக்கிட்டே நிற்கிறான். அந்த நேரத்தில் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய சிங்கம் வந்து நிற்குது. அந்த சிங்கத்திற்கோ பசிக்கு குதிரைகளை வேட்டையாடலான்னு அங்கே வந்துருச்சு. அதை பார்த்த உடனே அந்த கடற்படை வீரர்கள் சிங்கத்தை நெருப்புகளை கொண்டு விரட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்து அந்த சிங்கம் மிரண்டு ஓடுது. இவன் எங்கே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சத்தம் போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ அங்கே ஒரு விலங்கு ஓடுது, அதன் மேலே ஏறி தப்பிப்போன்னு சொல்லி சிங்கன்னு தெரியாமல் அதன் மேலே தாவி ஏறுறான். அதுக்கப்புறம் சிங்கமும் அவனும் அந்த காட்டு வழியாக பறக்கிறாங்க. இது எல்லாமே மரத்துக்கு மேலே இருக்கிற அந்த மனிதன் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். குதிரைகளை கொள்ளையடிக்க போனவன் கடைசியாக சிங்கத்தின் மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சிரிச்சிட்ருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அது சிங்கம் அப்படின்னு. எப்படி தப்பிப்போன்னு தெரியாமல் படபடக்கும் இதயத்தோடு துடிச்சிட்டு இருக்கிற அவன் சிங்கத்திலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
சிங்கமோ தன் மீது ஏதோ விழுந்துருச்சு, நம்ம எப்படியாவது அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்படை வீரர்களோட சத்தம் இன்னுமே கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த சிங்கம் பறந்து ஓட இவன் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஆலமர விழுதை பிடித்து தொங்கி தப்பிச்சிட்றான். இப்படி சாலு கொள்ளையன் தப்பிச்சிட்டான். இப்படி தீயவனான அந்த சாலு கொள்ளையன் தீமையே ஏற்படும் தனக்கு சிங்கத்தாலன்னு தெரிஞ்சும் அதன் பிடரியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு தப்பிச்சு போனான். இப்படித்தான் சில தீயவர்கள் தனக்கு தீங்கு ஏற்படும்னு தெரிஞ்சா கூட அந்த வழியை பயன்படுத்தி கூட தப்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட தீய எண்ணமும் வஞ்சகமும் உடையவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு நீங்கள் மனம் மாறிடாதீங்க. இளவரசனுடைய மௌனத்திற்கு பின் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அழுந்த சொல்ல அரசர் தன்னோட மனசை மாற்றிக்கிறாரு. இளவரசனுடைய தண்டனையை தள்ளி வச்சிடுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த 2ஆம் மனைவி ஓடோடி வந்து அன்று இரவு அவளுக்குரிய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாட்டோட இளவரசன் பார்க்கிற பொருள்களை எல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டான். அதற்கு துணையா அந்த நாட்டு மந்திரியும் இருந்தான். இப்படி இருக்கிற அந்த அரசகுமாரனும் மந்திரியும் சேர்ந்து நிறைய பேர்த்துக்கிட்டு இருந்து பிடித்த பொருள்களை பிடுங்கி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த நாட்டில் ஒரு வணிகரோட வீட்டில் தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை இருக்குது. அது வேணும் அப்படின்னு அந்த இளவரசன் கேட்க மந்திரியும் இளவரசனும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி ஒரு பெட்டியில் இளவரசன் படுத்துக்கிட்டான். அதை அந்த மந்திரி கொண்டு போய் வணிகரோட வீட்டில் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வணிகர்கிட்ட இப்படி சொல்கிறாரு, இந்த பெட்டி இன்று ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கட்டும், இது அரச கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பெட்டியை நீங்கள் எதுவும் தொடவோ நீக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதனால் வணிகர் அமைதியாக அதை தொடாமல் அப்படியே வச்சிடுறாரு. அந்த பெட்டியை நீக்கிக்கிட்டு இளவரசன் வெளியில் வந்து அந்த தந்த சிலையை திருடிக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ளே போய் படுத்துடுறான். இப்போது திரும்ப அடுத்த நாள் மந்திரி வராரு. அவர் தூரத்தில் வரதை பார்த்த உடனே வணிகர் அந்த பெட்டிக்காக தான் வராருன்னு நினச்சி அந்த பெட்டியை தானே தூக்கிட்டு வந்து முன்னறையில் வச்சுட்டா அவர் எடுத்துகிட்டு போக வசதியாக இருக்கமேன்னு அந்த பெட்டியை தூக்க முயற்சிக்கிறாரு. அந்த பெட்டி திறந்து அதுக்குள்ளே இளவரசன் தந்த சிலையோடு படுத்திருக்கிறது தெரியுது. இதை பார்த்த அங்கிருந்த சில மக்கள் சிரிக்கிறாங்க. இளவரசன் இப்படிப்பட்ட திருடனா அப்படிங்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசருக்கு பெரிய அவமானமாகிறது. இளவரசன் திருடுவதற்காக ஒரு பெட்டியில் போய் வணிகர் வீட்டில் தங்கி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவருடைய மானமும் போக அந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் அரசரையும் அரசகுமாரனையும் மந்திரியையும் பயங்கரமாக அவமானப்படுத்தி திட்டுறாங்க. இப்படி தன்னுடைய மகனால் அந்த அரசனுக்கு அவ்வளவு அவமானம் ஏற்பட்டு போச்சு. இப்படி தான் உங்களோட முட்டாள் மகனால் உங்களுக்கும் அவமானம் ஏற்பட போகுது. நீங்கள் மட்டும் அவனுக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் தவறான தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னு உங்களை கண்டிப்பாக அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்கிறத கேட்டு அவர் மனசு மாறி போகிறாரு. மறுநாள் போய் இளவரசனுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. உடனடியாக சிந்துபாத் 5வது ஞானியை அனுப்பி நீங்கள் ஒரு கதை சொல்லி அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. 5வது ஞானி அரசர்கிட்ட போய் இப்படி ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை ரொம்பவே காதலிச்சிட்டு இருந்தான். அந்த பெண் வீட்டில் ஒரு பெண் நாயும் மூதாட்டியும் இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணும் அவனோட காதலை ஏற்க மறுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ அங்கே இருக்கிற மூதாட்டிக்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து எப்படியாவது அந்த பெண் என்னை காதலிக்கும்படி பண்ணிரு அப்படிங்கிறான். உடனடியாக அந்த மூதாட்டி அதுக்கு ஒரு சதி திட்டத்தை போட்டாள். அங்கே நாய் சாப்பாடும் சாப்பாட்டில் ரொம்ப காரமான உணவுகளை கலந்தான். அதை சாப்பிட்டு நாய் தான் கண்களில் தண்ணீர் விட அதை பார்த்து அந்த பெண் ஏன் இந்த பெண்ணாய் அழுது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த மூதாட்டி, இந்த பெண்ணாய் இருக்குல்ல, இது ஒரு இளவரசியாக இருந்துச்சு. இவளை துரத்தி ஒரு வாலிபன் காதலிச்சா. ஆனால் காதலை ஏற்க மறுத்தனால சாபத்தினால இது பெண்ணாயாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த பெண் பயந்து போகிறா. அப்படியா, அப்படின்னா என்னையும் ஒருத்தன் காதலிக்கிறானே, நானும் அவனை நிராகரிச்சிட்டனே, எனக்கும் இந்த நிலைமை ஏற்படுமான்னு கேட்க அந்த மூதாட்டியோ ஆமான்னு சொல்கிறாங்க. உடனடியாக அவளோ தன்னை காதலித்த அந்த வாலிபனுக்கு சரி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. இப்படி ஒரு மூதாட்டி மனசளவில் அவளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி பணிய வச்சுட்டா. பெண்கள் எப்போதுமே உணர்ச்சிக்கு அடிமையானவர்கள். தனக்கு ஏற்படும் உணர்ச்சியினால் மற்றவங்களை பாதிக்கும்படி ஏதாவது விஷயங்களை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டி பெண்ணாயை காண்பித்து தன் காரியத்தை சாதிச்சா. மூதாட்டி மாதிரி நினைச்ச காரியத்தை சில பெண்கள் சாதிக்கவும் செய்வாங்க பணத்திற்காக அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைக்கிறாரு. பணத்திற்காக கூட பெண்கள் உங்கள் மனசை மாற்ற முயற்சிக்கலாம், அதிலிருந்து நீங்கள் தள்ளி இருங்கன்னு அரசருக்கு புத்தி சொல்ல அரசரும் அன்னைக்கான தண்டனையை தள்ளி வச்சுட்டு தன்னோட அறைக்கு போகிறாரு. உடனடியாக 2ஆம் மனைவி வந்து அன்னைக்கு இரவுக்கான கதையை சொல்ல தொடங்கிட்டா.
ஒரு அரசர் ஆசையாக ஒரு குரங்கை வளர்த்தாரு. அந்த குரங்கு மேலே ரொம்பவே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருந்தாரு. அந்த குரங்கும் அரசன் மீது அளவற்ற பாசத்தோடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அரசருக்கு ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் கூட அந்த குரங்கால் தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில தான் ஒரு முறை அரசர் மரத்திற்கடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு அவருக்கு காவலாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஈ வந்து மன்னருடைய முகத்தில் உட்காருது. அந்த ஈயை விரட்டுவதற்காக அது ஏதாவது பக்கத்தில் பொருள் இருக்குதான்னு தேடுது. அரசருடைய கத்தி தான் இருந்துச்சு. அதனால் அந்த குரங்கு அந்த கத்தியை எடுத்து அரசருடைய முகத்தில் வீசுது. உடனடியாக அரசருடைய தலை துண்டாகிறது. அந்த ஈயை கொள்வதற்காக அரசரையே கொன்றுச்சு அந்த குரங்கு. அப்படிப்பட்ட முட்டாள்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. உங்களோட மகனும் அது போன்ற ஒரு முட்டாள் தான். எவ்வளவு ஆண்டுகளாக கல்வி கற்பிச்சும் முட்டாளாக தானே இருக்கிறான். அதனால் அவன் நிச்சயமாக தவறு தான் பண்ணியிருக்கிறான். தயவு செஞ்சு அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அவரோட மனசை மாத்துறா. உடனடியாக அடுத்த நாள் போய் இளவரசனுக்கு மரண தண்டனையை உறுதி பண்ணுறாரு. அப்போ தான் சிந்துபாத் 6வது ஞானி அவர்கிட்ட அனுப்பி கதையை சொல்கிறாரு. ஒரு ஊரில் மிகப்பெரிய வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட ஒரு சிறிய வணிகரும் இருந்துகிட்டு இருந்தார். ரொம்பவே நம்பிக்கையாக நடந்துக்கிட்டு இருந்தார். அவரோட நம்பிக்கையை பாராட்டி அவர்கிட்ட சில வைரங்களை கொடுத்து பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்ல அவரும் பத்திரமா வச்சுட்டு இருந்தார். சில ஆண்டு காலம் வெளியூருக்கு போயிட்டு வந்த அவர் அந்த வைரங்களை கேட்கும்போது அவரோ என்னோட வீடு எரிஞ்சு போயிருச்சு, அதில் உங்களோட வைரங்களும் சேர்த்து எரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். ஆனால் உண்மையில் அந்த வைரங்களை அவன் பதுக்கி தான் வச்சுருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரிய வணிகர் அரசர்கிட்ட போய் முறையிடுறாரு. இப்படி என்னோட வைரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு என்னோட வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் விசாரிங்களேங்கிறாங்க. அப்போ அந்த அரசர் விசாரித்து பார்க்குறாரு. உண்மையாலுமே அந்த சிறிய வணிகரின் வீடு எரிஞ்சு தான் போயிருச்சு. அதனால் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சு தான் அவன் இருக்கிறான். இதை கேள்விப்பட்டதும் அரசர் அந்த பெரிய வணிகர்கிட்ட அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், உங்களோட வைரங்களும் அதோடு சேர்ந்து தான் எரிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் சோர்வாக வீட்டுக்கு திரும்புகிறாரு. அப்போ தான் அந்த நாட்டோட மந்திரிக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பெரிய வணிகர்கிட்ட போய் உங்களோட வைரம் உண்மையாலுமே அவன் பதுக்கி வச்சுருந்தா அதை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த சிறிய வணிகரை ரொம்ப நாளாக கண்காணிக்கிறாரு. அந்த சிறிய வணிகர் அடிக்கடி காட்டுக்குள்ளே போயிட்டு வரதை பார்த்து அங்கே ஒரு இடம் தோண்டப்பட்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்கே வைரங்கள் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து பெரிய வணிகர்கிட்ட கொடுக்குறாரு மந்திரி. மீண்டும் அந்த இடத்துக்குள்ளார சில கூழாங்கற்களை போட்டு மூடி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே போய் பார்த்த சிறிய வணிகர் வெறும் கூழாங்கற்கள் இருக்கிறத பார்த்து பைத்தியம் பிடிச்சு சுத்த ஆரம்பிக்கிறாரு. பல நாடகங்கள் போட்டு அந்த சிறிய வணிகர் அரசரையே நம்ப வச்சிருந்தாலும் மூடப்பட்ட உண்மை நிச்சயம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அப்படித்தான் மௌனமாக இருக்கிற உங்களுடைய மகனுடைய உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அன்னைக்கு நீங்கள் வருத்தம் அடைவீங்க. அதனால் தயவு செய்து உங்களோட மகனை நீங்கள் நம்புங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. இதை யோசித்து பார்த்த அரசர் அவர் சொல்கிறதும் சரிதான், ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டுட்டா தவறா தண்டனை கொடுத்துட்டோமே நம்ம வருந்தக்கூடாது. அதனால் தண்டனையை தள்ளி போட்டுட்டு அவனை சிறைச்சாலையிலேயே அடைச்சி வைக்கும்படி உத்தரவு பண்ணிட்டு தன்னோட அறைக்கு போகிறாரு. அன்னைக்கு இரவு சோர்ந்து போய் வரா அவருடைய 2வது மனைவி. எத்தனை கதைகள் சொன்னாலும் இவர் திரும்ப திரும்ப தண்டனையை தள்ளி போட்டுட்டே இருக்கிறாரே, இன்னைக்கு நாம் நிச்சயமாக அவர் மனசை மாற்றியாகணும்னு பக்கத்தில் உட்கார்ந்து நயமாக பேச தொடங்குறா. கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த ஞானிகள் அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறான்னு தானே பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதையை சொல்ல தொடங்கினான். ஒரு முறை ஒரு பாம்பு பனிக்கட்டியால் உறைஞ்சி போய் கிடந்துச்சு. அந்த பாம்பு உறைஞ்சி போய் ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்ட ஒரு குரங்கு அதை எடுத்து அதுக்கு முதலுதவியை செய்து, அப்படி முதலுதவி செய்து அதை காப்பாற்றியதுக்கு அப்புறமா அந்த பாம்பு உடனே அதனுடைய புத்தியை காட்டிருச்சு. அது அந்த குரங்கை கொத்தி கொன்னுருச்சு. பாருங்களேன், இப்படி அமைதியாக இருக்குது, சத்தம் போடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்க நல்லவங்கன்னு நம்ம முடிவெடுத்துட முடியாது. அதுக்கான தருணம் வரும்போது பாம்பு மாதிரி நம்மளை கடிச்சு கொல்லவும் செய்வாங்க அப்படின்னு அவ சொல்கிறத கேட்டு அரசர் பயந்து போகிறாரு. ஒருவேளை அவன் அமைதியாக இருக்கிறத நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, உண்மையாலுமே அவன் குற்றம் செஞ்சவனோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் போய் இளவரசனுக்கு நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது சிந்துபாத் நேராக கிளம்பி அரசவைக்கு வராரு.
அரசே, மௌனமாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? இப்போ ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு மொத்தமாக அந்த இளவரசனை பற்றி நடந்த கதையெல்லாமே சொல்கிறாரு. ஒரு அரசர் 10 ஆண்டுகளாக கல்வி போதிச்சும் தன் மகனுக்கு கல்வியறிவே ஏறலை அப்படின்னு சொல்லி 7 ஞானிகள் கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த 7 ஞானிகளும் அவனுக்கு கல்வி போதிச்சு 6 ஆண்டுகளில் அவனை மிகப்பெரிய புத்திசாலியாக உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட இளவரசனை அரசங்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரே ஒரு சோதனை வச்சாங்க. 7 நாட்கள் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு. அவனும் அதை சரியாக பின்பற்றினான். அதுக்குள்ளே அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் அவன் இப்போது கொலை தண்டனைக்கு உள்ளாயிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அரசருக்கு ஒன்று புரியுது. அவன் மௌனமாக இருப்பதற்கான காரணம் இந்த ஞானிகளின் சோதனை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய மகனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு வந்த மகன் அன்னைக்கு 7ஆவது நாள் முடிஞ்சிருச்சுங்கிறனால வாய் திறந்து பேசுகிறான். அந்த மாற்றாந்தாய் செய்த வேலைகளை எல்லாம் சொல்கிறான். அந்த மாற்றாந்தாய் என்கிட்ட உங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல சொன்னாங்க. இந்த அரசாட்சியை நீ எடுத்துக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த அரசாட்சியை சிறப்பாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே அந்த இளவரசன் அரசர்கிட்ட சொல்ல அரசருக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருது. அவள் அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி பண்ண அவளை பிடிச்சு சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. மரண தண்டனையும் கொடுக்குறாரு. இப்போ உண்மை என்னன்னு புரிஞ்சிருது. மௌனமாக இருந்த காரணத்தினால அவன் தவறு செஞ்சவன் கிடையாது. சில காரணங்களுக்காக சில பேர் மௌனத்தை கடைபிடிக்கலாம். அவர்களை தவறாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த இளவரசன் அந்த இடத்துல மௌனம் காத்திருந்தானா, அதாவது மாற்றாந்தாய் பேசும்போது மௌனமாக இருந்திருந்தான் அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது. அவன் தன்னை மீறி முடியாதுன்னு ஒரு வார்த்தை பேசியதுனால தான் இத்தனை பிரச்சனையுமே. பல நேரங்களில் மௌனம் வாழ்க்கையவே காப்பாற்றும் அப்படிங்கிறதையும் இந்த கருத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.